நாடுகளுள்ளே நல்ல நாடு என நம் பாரத நாடு ஆன்றோர் பெருமக்களால் போற்றப்படுகிறது. இப்பெருமைக்கு பெரும் காரணம் இந்நாட்டில் அமைந்திருக்கும் எண்ணற்ற ஆலயங்களே ஆகும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள். நம் நாட்டில் திரும்பிய திசையெல்லாம் திருக்கோயில்கள். ஒவ்வொரு கோயில் குறித்தும் சிலிர்க்க வைக்கும் தல வரலாறுகள், இதிகாச புராணங்கள். அப்படியொரு பழமையான திருக்கோயிலைத்தான் இன்றைய அருள் நேரம் நிகழ்ச்சியில் தரிசிக்கப் போகிறோம். சென்னை அடுத்துள்ள திருமழிசைக்கு மிக அருகில் அமைந்திருக்கும் கிராமம் நேமம். இங்கு பச்சை பசேல் வயல் வரப்புகளிடையே அமைந்திருக்கிறது அருள்மிகு அமிர்தாம்பிகை சமேத ஆவுண்டீஸ்வரர் திருக்கோயில். இக்கோயில் 1500 ஆண்டுகளுக்கு முன் ஜெயம் கொண்ட சோழனால் கட்டப்பட்டது. முறையான பராமரிப்பின்றி சிதிலமடைந்திருந்த இக்கோயில் அண்மை காலத்தில் புனரமைக்கப்பட்டு புதுப்பொலிவு பெற்றுள்ளது. முன்பொரு காலம் இவ்விடத்தில் சிறுவனொருவன் மாடு மேய்த்து வந்தான். அப்போது அவனது பசுக்களில் ஒன்று புற்றின் மீது தானாக பால் சுரந்து வந்தது. தன்னுடைய பிற மாடுகள் அதிகம் பால் கறக்க இந்த பசு குறைவான பால் தருகிறதே என துணுக்குற்ற மாடு மேய்க்கும் சிறுவன் புற்றின் மீது தன் பசு பால் சுரப்பதை கண்டு கடும் மாத்திரமடைந்தான். உடனே சாட்டையை எடுத்து பசுவை விளாசினான். இதையடுத்து எம்பெருமான் அங்கே எழுந்தருளி அடிவாங்கிய பசுவை ஆறத் தழுவினார். அப்போது எம்பெருமான் மீதும் சாட்டையடி விழுந்தது. இதன் காரணமாக இன்றளவும் இத்தலத்து சிவலிங்கம் மீது அடிவாங்கியதற்கான தழும்புகளை காண முடியும். ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை இருந்தால் அக்குழந்தையை எவரேனும் அடிக்க நேரும் போது கடும் சினம் கொண்டு என் குழந்தையை அடிக்க நீ யார் என கூறி சண்டைக்கு வருவர். ஆனால் எம்பெருமானோ ஆதியும் அந்தமும் அற்றவன். அவனை ஈன்றவர்கள் எவரும் இலர். அதனால்தான் என்னவோ சாட்டையடி, பிரம்படி, கல்லடி என கேட்பாரின்றி அவன் அடி வாங்கியிருக்கிறான். தன் பக்தனுக்காக அடிகளை தாங்கிக் கொள்ளவும் அவன் என்றைக்கும் தயங்கியதில்லை என்பதே ஈசன் நிகழ்த்தி காட்டிய திருவிளையாடல்களின் உட்பொருள். பசுமாட்டுக்கு இறைவன் காட்சி கொடுத்ததால் இத்தலத்தில் ஆவுண்டீஸ்வரர் என்ற திருப்பெயரால் அவன் வழங்கப்படுகிறான். பிரளயம் நிகழ்ந்தேறி மீண்டும் தன் படைப்பு தொழிலை பிரம்மன் தொடங்கிய போது நேமம் பகுதியில் தான் அவன் அமிர்தத்தை தெளித்ததாக புராணம் கூறுகிறது. இதன் காரணமாக இத்தலம் அமிர்த ஜென்ம பூமி என்றும் அழைக்கப்படுகிறது. படைப்பு தொழில் தொடங்கிய ஜென்ம பூமியாக இத்தலம் விளங்குவதால் இத்தலத்து இறைவியான அமிர்தாம்பிகையை வேண்டுவோருக்கு கருணையுடன் அவள் பிள்ளை பேற்றை வழங்குவாள் என்பது ஐதீகம். நேமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆவுண்டீஸ்வரர் திருக்கோவிலின் வாயில் கோபுரம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. இக்கோவிலின் மூலஸ்தானம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. நேமம் கிராமத்தின் ஈசானிய மூலையில் இந்த ஈசனின் கோவில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு. திருக்கோவிலை தெற்கு வாசல் வழியாக நுழைந்து இடது பக்கம் திரும்பி வலம் வந்து நந்தி தேவனை வழிபட்ட பின் மூலஸ்தானத்திற்கு சென்று இறைவன் ஆவுண்டீஸ்வரரையும்
இறைவி அமிர்தாம்பிகையையும் வழிபடும் விதத்தில் கோவிலின் அமைப்பு உள்ளது. இக்கோயிலின் பின்னால் ஔஷத தீர்த்தம் அமைந்துள்ளது. முன்பு விஸ்தாரமாக விளங்கிய இத்தீர்த்தம் தற்போது சுருங்கியுள்ளது. இப்பூ உலகை காக்கும் அஷ்டதிக் பாலகர்கள் இத்தீர்த்தத்தில் நீராடி தம் களைப்பை போக்கிக் கொள்வதாக நம்பிக்கை. அக்காலத்தில் பைரவர் சன்னதியை முதன்மையாக கொண்டு இவ்வாலயம் அமைக்கப்பட்டது இத்தலத்தின் சிறப்பம்சமாகும். ஈசானிய லிங்கத்தை வழிபட்டால் முக்தி கிடைக்கும் என்பது தொன்று தொட்ட நம்பிக்கை. அதனாலேயே இத்தலம் பித்ருமுக்தி கஷேத்திரம் என அழைக்கப்படுகிறது. இங்கு முன்னோர் வழிபாடு செய்வது காசியில் செய்வதை ஒத்த பலன்களை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் அன்னை அமிர்தாம்பிகை வலது பக்கம் தலை சாய்ந்த நிலையில் காட்சி தருகிறார். தன் பக்தர்களின் கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்டு எம்பெருமானிடம் கூறி அவற்றை நிறைவேற்றவே அவர் தலை சாய்த்து நிற்பதாக ஐதீகம். இத்தலத்தில் அன்னை அமிர்தாம்பிகைக்கு கண்ணாடி வளையல்களை மாலையாக சாற்றி வழிபடும் கன்னிப் பெண்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கை. இக்கோவிலில் கோபூஜை செய்து அருள்மிகு ஆவுண்டீஸ்வரருக்கும் அன்னை அமிர்தாம்பிகைக்கும் பாலாபிஷேகம் செய்தால் அப்பாலை பருகும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பலரது அனுபவம். இப்பூ உலகில் பிறக்கும் ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இக்கோயிலுக்கு வந்து எம்பெருமானையும் அன்னையையும் வழிபடுவது சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. கோ எனும் எழுத்தை தன் பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்கள், உதாரணமாக கோபாலகிருஷ்ணன், கோவர்தன், கோமதி போன்ற பெயருடையவர்கள் இக்கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது நல்லது. மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு சென்று எம்பெருமானை வழிபட்டு பரிகாரம் செய்வது நலம் பயக்கும். தக்ஷணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, சண்டிகேஸ்வரர், சிவவிஷ்ணு துர்க்கை, வள்ளி தெய்வானை உடன் முருகன், காசி விஸ்வநாதர், சனீஸ்வரர் உள்ளிட்ட சந்நிதிகளும் உள்ளன. இத்தலத்தில் பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்களில் ஈசனுக்கு சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. அமாவாசையில் பித்ருலோகத்தார் வந்து வழிபடும் ஆலயமாக இத்திருக்கோயில் திகழ்கிறது.
மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தோம் அடியார் உள்ளத்து அன்பு மிதூர குடியாய் கொண்ட கொள்கையும் திறப்போம் மண்ணும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தினிதருளி நல்லாலோடு நயப்புற வெய்தியும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாதீண்டும் இன்னருள் விளைத்தோம் கிராத வெடமுடு கெஞ்சுகவாயவள் விரவு கொங்கை நல்தடம் படிந்தோம் கேவடராகி கெளிரது படுத்தோம் மாயேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் நந்தம் பாடியில் நான் மறையோனாய் அந்தமில்லாரியனாய் அமர்ந்தருளியும் வேறுவெருருவும் வேறுவெறியற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவணியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேளவும் புத்தூர் விட்டேரருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் தற்பண மதனில் சாந்தம் புத்தோர் பிற்பொரு வேடற்கு இந்த விளைவோம் மொக்கணி அருளிய முழு தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமற்கு அளவறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோ அருள் வழி இருப்ப ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப தூண்டு ஜோதி தோற்றிய தொன்மையும் அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருணல் மாநகரிருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் தாங்கது தன்னில் அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் உத்தர கோச மங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவண மதனில் பொழிந்திருந்தருளி துவண்ண மேனி காட்டிய தொன்மையும் பாத ஊரினில் வந்து நிதருளி பாத சிலம்பொழி காட்டிய பண்பும் இந்த ஊர் பேர் நேமம்.
திருமழிசையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருநின்றவூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது. ஸ்ரீபெரும்பந்தூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் நேமம்ன்ற ஒரு அழகிய கிராமம் இருக்குது. இந்த கோயில் பேர் ஆவுண்டீஸ்வரர் அமிர்தாம்பிகை உடனுரைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயங்கொண்ட சோழரால் உருவாக்கப்பட்ட கோயில். இது சுயம்பு சிவன். ஒரு காலத்தில் ஒரு வனமாக இருந்தது, அந்த காடாக இருந்தது. அந்த காட்டில் ஒரு கற்கள் மட்டும் தானாகவே வெளியே வந்ததாக ஒரு ஐதீகம். வரச்சே பசுக்கெல்லாம் பகவான் மேலே பால் பொழிஞ்சா ஒரு ஐதீகம். அதுவும் காராம் பசுக்கெல்லாம் பால் பொழிஞ்சா ஒரு ஐதீகம். அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னா, காராம் பசுக்குடைய பால் வீரியமாக இருந்தால பகவானுடைய சிரசில் சோடையாக இருக்கும். மாடு மேய்ப்பன் வந்து அந்த பசுக்களை சாட்டியாலே அடிக்கிறச்சே அந்த பசுக்களை பகவானை கட்டி தழுவிண்டாலாம். அதனால தான் ஆவுண்டீஸ்வரன் பேர். ஆவென்றால் பசு, பசுக்களுக்கு காட்சி கொடுத்ததுனால. இந்த கோயில் கிட்டத்தட்ட 100 வருஷமாக மூடப்பட்டு யாருமே பராமரிப்பு இல்லாமல் மண்ணோட மண்ணாக சாய்ஞ்சு போயிடுது. 97 தமிழ்நாட்டில் 2661 சிவஸ்தலங்களுக்கு முக்கியமான ஒரு நேமம்ன்ற ஒரு இடத்துல முக்கியமான ஒரு சேத்திரமாக இது நிகழ்ந்திருக்கு. இங்கே இருக்கிற காற்று, இங்கே இருக்கிற நீர் மூலிமா லோகத்தில் கருவே தெரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. புத்திரபாக்கியம் அவருக்கெல்லாம் வடக்க பார்த்து குளிச்சுட்டு பசுனுடைய பாலை இளஞ்சூடோடு அபிஷேகம் பண்ணால் உடனடியாக புத்திரபலம் கிடைக்கிறதாகவும், பெரியவாளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது காசிக்கு போய் பண்ணுறது இங்கே பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு இருக்கா. இந்த இடத்துக்கு பேர் பித்திரு சேத்திரம். இந்த குளத்துக்கு பேர் அக்னி தீர்த்தம், ஔசிக தீர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது ஒரு நட்சத்திர கோயில். பூர நட்சத்திரம் பிறந்த குழந்தைங்களுக்கு இங்கே அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் வெளியே இருக்க துர்கைக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு இருக்கா. கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பானலிங்கத்துக்கு வெண்ணையாலையும் ஆவுடையாருக்கு சந்தனத்தாலையும் காப்பு பண்ணால் அவளுடைய பிரச்சனைகள்லாம் தீரதான் இங்கே ஒரு ஐதீகம். பெண்ணாக பிறந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு முறையாக தரிசிக்க வேண்டிய ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கா. பெண்ணாக பிறந்தால் தன்னுடைய நன்றி கடன் தெரிவிக்கிறதுக்காக வளையல் மாலை சாத்தது இங்கே ரொம்ப விசேஷம்னு இருக்கா. அம்பாளுக்கு எல்லா அபிஷேகம் பண்ணி மஞ்சள் காப்பு சாத்துவோம். அந்த மஞ்சளை விநியோகம் பண்ணால் எல்லா நோய் நொடிகளுக்கெல்லாம் சரியாகும். பித்திருக்காரியங்களுக்கு வீட்டில் தொந்தரவுகள் இருந்தால் அது சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அலுவலகளில் இருக்க பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு பேர் ஒரு காலத்தில் அமிர்தபுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேமம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேமனம் அப்படின்னு ஆயிருக்கு. இது கல்வெட்டில் தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெயங்கொண்ட சோழரால் உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படிம பாதம் வைத்த பரிசும் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாந்தியத்தில் சீபெற இருந்து மறுவார் குழலியோர் மகிழ்ந்த முதல் உரு கொண்டு இந்திர ஞால
அருள்மிகு அமிர்தாம்பிகை சமேத ஆவுண்டீஸ்வரர் கோவிலில் இறைவனுக்கும் இறைவிக்கும் நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளை அருள் நேரம் நிகழ்ச்சியில் தற்போது தரிசிப்போம். உத்தர கோஷ மங்கையுராகவும் ஆதிமூர்த்திகள் கருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள் கடிந்தருளிய இன்பமூர்த்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வவத்திரமோ அப்பரிததனால் ஆண்டு கொண்டருளி நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமாதரு பொதுவினில் வருகன நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமாதரு பொதுவினில் வருகன நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமாதரு பொதுவினில் வருகன ஏல என்னை இங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெருமடியவர் அன்றுடன் சென்ற அருள் பெருமடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதல மதனில் புரண்டு விண்டளறி கால் விசைந்தோடி கடல் புக மண்டி நாத நாத என்றழுதலற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரமநடக என்று இதஞ்சலி பெய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் எழில் பெரும் இமயத்து இயல்புடை அம்பும் பொலிதரு பொழியோர் பொதுவினில் நடம் நவில் கணிதரு செவ்வாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியோ புக்கினிதருளினர் பொலிதரு புலியோர் புக்கினிதருளினர் பொலிதரு கையிலை உயர்கிழவோனே பொலிதரு புலியோ புக்கினிதருளினர் பொலிதரு கையிலை உயர்கிழவோனே ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே. ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதுமொன்று அல்லா பொல்லா நாயான நீச்சனேனை ஆண்டா
செய்வது ஒன்றும் அறியேனே. செய்வது அறியா சிறு நாயே செம்பொன் பாத மலர் காணா பொய்யர் பெரும் பேரத்தனையோ பெறுதற்கு உரிய பொய்யில்லா மெய்யர் வெறியார் மலர் பாதம் மேவ கண்டோம் கேட்டிருந்தோம் பொய்யனேல் நான் உண்டொடு தின்று இருப்பது ஆனேன் போரேரே போரேரேனில் பொன்னகர்வாய் நீ பொந்து அருளி இருள் நீக்கி வாரேரிளமெல் முலையாளோடு உடன் வந்து அருள அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் சேர கண்டோம் கண் கட்ட ஊரேராயங்கு உழல் வேணோ கொடியேன் உயிர்தான் உலவாதே உளவா காலம் தவமெய்தே உறுப்பும் வெறுத்திங்கு உனை காண்பார் பல மாமுனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவானிற்கும் அன்பு இல்லே என் கொண்டு எழுகே எம்மானே மானேர் நோக்கி உமையால் பங்கா வந்திங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பில் தெளிவே சிவனே தென்றில்லை போனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார்னில் கடல் கூட ஊனார் புழு கூடு இது காத்திங்கு இருப்பது ஆனேன் உடையானே உடையானே நில் தன்னை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையாருடையாய் நின் பாதம் சேர கண்டெங்கு ஊர் நாயன் கடையானே நெஞ்சு உருகாதே கல்லா மனத்தே கசியாதே உடையார் புழு கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆக முடித்தாயே முடித்த ஆரும் என் தனக்கே தக்கதே முன்னடியாரை பிடித்தாரும் சோராமல் சோரனேன் இங்கு ஒரு தீவாய் துடித்த ஆரும் துகிலிறையே சோர்ந்த ஆரும் முகம் குருவே பொடித்த ஆரும் இவை உணர்ந்து கேடு என் தனக்கே சூழ்ந்தேனே தேனை பாலை கண்ணலின் ஒளியை ஒளியை ஊனை ஆண்டா என்றால் அடியேற்கும் தானும் திரித்தே அருள
என்னை நோக்குவார் யாரே என் நான் செய்கே எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனோ புகுவேன் எனதே நின் பாதம் போற்றுமடியார் உள் நின்று நகுவேன் பண்டே தோள் நோக்கி நாணமில்லா நாயினே நெகும் அன்பு இல்லை நினை காண நீ ஆண்டு அருள அடியேனோ தகுவனேயல் தன்மையே எந்தாயந்தோ தரியனே எந்தாயந்தோ தரியனே எந்தாயந்தோ தரியனே எந்தாய் அந்தோ தரியனே